ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாலதி. என்ன இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ரைட் டைம். இன்னைக்கு சார் வரும்போதே பெரிய பூகம்பத்தோட தான் வர போறாருன்னு நினைக்கிறேன். பூகம்பமா? எஸ். மொபைல் வழியாவும் இமெயில் வழியாவும் ரிப்போர்ட் போயிட்டே இருக்குல்ல. இந்த செல்ல பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம். நீ முதல்ல உள்ள போய் அப்பாவை தேடு. இல்லன்னா அப்பா உன்னை தேடி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க போறாரு. நான் கிளம்புறேன். நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். பை. அப்பா. ஹலோ. என் அப்பாவை பாத்தீங்களா? நான் யாரோட அப்பாவையும் பார்க்கல அம்மாவையும் பார்க்கல. தள்ளு. இல்ல அப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? என் அப்பாவை பாத்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்க்கல. அப்படி சொன்னா எப்படி? ஒருவேளை அவரு போயிட்டாரோ? பாலு வண்டி இருக்குல்ல, என்ன கொண்டு போய் வீட்ல விட்டு. பாலு நீ என்ன செய்யற? கண்டவங்க பெட்டியெல்லாம் தூக்கி வண்டியில வைக்கிற. அவனுக்கு தெரியும் யாரோட பெட்டியை எடுக்கணும் எப்ப எடுக்கணும்னு. வண்டி எடு போலாம். சரி சார். வண்டி எடுக்கணுமா? இது ஏன் வீட்ல இருந்து ஏன் அப்பாவை பிக்கப் பண்றதுக்காக அனுப்புன வண்டி. கண்டவங்களுக்கு எல்லாம் லிஃப்ட் கொடுக்க முடியாது. அப்படியா? அப்ப உங்க அப்பா எங்கயாவது போயிருப்பான். நீ தள்ளு. தள்ளுங்க. நீங்க வேற வண்டி பிடிச்சு வாங்க. இது ஒன்னும் டாக்ஸி இல்ல. அதையும் பார்க்கலாமே. தேங்க்ஸ் பாலு. இப்ப இவளை எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரு. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த ஆளு சரியான மெண்டல் தான். இல்லனா மத்தவங்க வீட்டை காட்டி ஏன் வீடுன்னு சொல்வாங்களா? மிஸ்டர், இது என்னோட வீடு. உன் வீடா? இதா? என்ன சந்தேகமா இருக்கா? அங்க வராங்களே அது எங்க அத்தையும் மாமாவும். அத்தை அவங்க என்னோட அக்கா. அது ஒரு கான்ட்ராக்டர் வராரே, அவர் என்னுடைய மாமா. அவங்கள அத்தை மாமான்னு கூப்பிடுற நீ என்ன அப்பான்னு கூப்பிடுவ. ஏன் இப்பவே கூப்பிடுற? இறங்கின உடனே அப்பாவும் பொண்ணு உங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ என்ன சொன்ன? உன் வண்டியில ஏத்திக்க மாட்டேன், வேற வண்டியை பிடிச்சு போனா உன்னை என்ன பண்ண? சேகரண்ணா, கரெக்டான டைம் தான் இங்க வந்திருக்கீங்க. ஆமா, சாப்பிட்டீங்களா ஏதாவது? ட்ரெயின்ல வரும்போதே சாப்பிட்டேன், இப்ப பசிக்கல. நேரா டைனிங் டேபிள் போலாம், பசி தானா வந்துரும். நல்ல சூடா தோசையும் மட்டன் குருமாவும் இருக்குது. லஞ்ச் அதை விட ரொம்ப விசேஷமா இருக்கும். நேத்து தான் 2 ஆட்டுத்தலை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நல்லதா போச்சு, வாயில வைக்காம ஃப்ரிட்ஜ்ல வச்சியே. பாலு, டைம் ஆயிடுச்சு. ஏனே நின்னுட்டு இருக்க? வா போலாம். ஹாய் அங்கிள். மீனா எங்க போற? மேக்ஸ் டியூஷன் போறேன். இப்ப வந்துறேன். உடனே வர வேண்டாம், டியூஷன் முடிச்சிட்டு வா, நான் இங்க தான் இருப்பேன். பாலு, வேகமா போ. இவ படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? படிப்பு இவ படிச்சு தான் இங்க என்ன நடக்க போகுதா? +2 இந்த வருஷம் முடிஞ்சிரும். உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா தூங்குறாரா? ஆமா, படுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா குருக்கள் வந்தானே கிளறிக்கு போயிட்டாரு. இடது கால முன்னால வச்சு இடது கையால புடிச்சு அதை நிப்பாட்டுறான். அப்படித்தான்டா, இன்னும் ஃபோர்ஸ் ஆயிடு. அப்படித்தான் போட. அப்படி தாத்தா, அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரு. ஓ, சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது. நீங்களும் தானே சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு தெரியும், ரொம்ப நாளா எதிர்பார்த்தீங்கல்ல. குருக்களே, கலரி நடக்கட்டும். என் மகன் சேகரம் வந்திருக்கான். மெதுவா மெதுவா. தாத்தா உடம்பு சரியில்லாதவன். இவ ஓவரா உங்க கூட விளையாடுறான்ல. விளையாடட்டும்டா, நல்லாவே விளையாடட்டும். பிறந்த கொஞ்ச நாள்ல அவளை இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. 10-20 வருஷத்து கடன், அதுக்கு வட்டியும் முதலும் இவதானே. உனக்கு இருக்கிற வேலையில இந்த முறையாவது நீங்க வருவியா வரமாட்டியான்னு நினைச்சேன். வேலை நிறைய தான் இருக்கு, ஆனா நீங்க கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? சந்தோஷம். இந்த வருஷம் திருவிழா பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணும். ஏன்னா இந்த வருஷம் திருவிழா ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. இல்லப்பா, நாளைக்கே போகணும். முக்கியமான ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கு. எப்பதான் உன் வேலை சும குறைய போதோ தெரியல. சரி, அந்த செக்ரட்டரி வந்தா போர்ட் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக. சரிப்பா. மடி வழி விடுங்க. மெதுவா போமா. அண்ணா, சாப்பிட்டது அப்புறம் குளிக்கலாமே. ஏன்? ஏன்னா குளிச்சுட்டு கூட இன்னொரு வாட்டி சாப்பிடலாம்ல. நீ ஆபீஸ்க்கே போறது இல்லையா? ஆமா, ஆபீஸ். யாராவது என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டா நான் ஸ்டைலா ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிப்பேன். கண்ட ஹோட்டலுக்கு போய் அவன் சமைச்சு வச்சிருக்க கெட்டு போன புளிச்சு போன சாப்பாட்டை சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சுனா. மெதுவா சாப்பிடுறா, இதை யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எது கிடைச்சாலும் மாடு மாதிரி மேய வேண்டியது. ஆனா உடம்புல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? சும்மா சொல்லிட்டு போறா. என்ன வைத்தியரே, இது யாரு? முதுகு பின்னாடி ஒரு குட்டி குரங்கு. பெரியவருக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் எனக்கு உதவியா இருக்கிறதுக்கும் இவனை தேடி பிடிச்சி கூட்டு வந்தா இப்ப எனக்கே ஆப் வைக்கிறான் பாருங்களேன். என்னது உண்மை? இவனை முதல்ல நான் பார்த்தப்போ இவனை கொண்டு மாமாவுக்கு கருங்கோரங்கு லேகியம் பண்ணி கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். இவனை லேகியமாக்கி நம்ம பெரியவருக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் எதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஒரு உருண்டை கொடுத்தா போதும், அப்படியே க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவு வருஷமா சைன் எடுங்க. இந்த வைத்தியரும் குரங்கும் சேர்ந்து எங்க அப்பாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஐயாவோட வியாதி எல்லாம் வர திருவிழாவோட குரங்கு லேகியத்தால நான் சொல்லிக்கிறேன்டா. அந்த யாகம் மட்டும் முடியட்டும், என் சிகிச்சையோட முழு பலன் அப்ப தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்,
வைத்தியரே, நான் ஒரு லேகிங் கேட்டேனே, அது என்னாச்சு? கொஞ்ச நாளா சரியா பசிக்கவே மாட்டேங்குது. வயிறு எப்பவும் ஃபுல்லா இருந்தா யாருக்குமே பசிக்காது. எப்பவும் சாப்பிடாம இதுக்கு கேப் கொடுக்கணும், அப்பதான் சரியாகும். சாஸ்திரத்திலயும் இதான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட மற்ற எல்லா கம்பெனிகளும் டிராவல்ஸு, எஸ்டேட்ஸு, எக்ஸ்போர்ட்ஸு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கம்பெனியை விரிவாக்கம் பண்றதுக்கான நேரங்காலம் இதுதான். சரி, என்ன ப்ரொபோசல்? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏன் ஃபுட் ப்ராடக்ட் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? அதை நீயே ஆரம்பிச்சு நடத்து. சரி சேகர், நீ ஒண்ணுமே சொல்லலையே. சென்னையில ஒரு சப்போர்ட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சேன். 3வது வருஷமே அதுல பெருசா சாதிச்சேன். ஒரே கம்பெனி, ஒரே மூச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை தான் அவங்கவங்க செய்யணும். அதான் என்னோட பாலிசி. உங்க முன்னேற்றத்தை பத்தி சென்னையில நல்லா கேள்விப்பட்டேன். என்ன கேட்ட சொல்லு, மினிட் புக்ல எழுதலாம். என்ன பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்க. ஆனா என் காதுக்குள்ள நீ கேட்க வச்ச. என்னன்னு? சொந்த அண்ணனோட கம்பெனிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு 3 கம்பெனிக்கு கொட்டேஷனை திருடி கொடுத்தியே. அப்பா இருக்காருன்னு பாக்குறேன், இல்லனா நான் இதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். சொல்லுடா, இதையே சேர்த்து சொல்லு. சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காம சொந்தமா படம் எடுத்து லட்சக்கணக்கில் நஷ்டப்படுத்தியே அதிலேயே சொல்லு. கடைசியில மார்வாடிக்கு செட்டில் பண்ணிட்டு உன்னை ஏன் கம்பெனியில கொண்டு வந்து சேர்த்த? அதுக்கு எனக்கே குழி தோண்டிடா. இல்ல, இதெல்லாம் சரியில்லை, நான் கிளம்புறேன். பத்ரா, உட்காரு உட்காரு. ஏன் உடல்நிலையை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். 72 வயசுல ஒரு சைடு தளர்ந்து போனதுல நான் இப்படி ஆயிட்டேன். அப்பா, டீ வந்துருச்சு. இனி மீதி இருக்கிற காலத்தையாவது நிம்மதியா கழிக்கணும். அடடா, முந்திரி பருப்பு. அடுத்த மீட்டிங்லயாவது ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு கான்சென்ஸ் ரெடி பண்ணணும். கம்பெனியோட சேர்மன் ஸ்தானத்துல சேகரன் வரணும்னு ஆசைப்பட்டேன். சொந்தமா பிசினஸ் பண்றவங்க குடும்ப பிசினஸ பாத்துக்கிட்டா அதெல்லாம் சரி வராதுன்னு எனக்கு தோணுது. தனியா எந்த பிசினஸுக்கு இல்லாம நீ நடத்தினதான பார்சல் சர்வீஸ் என்னாச்சது? ஆன் மஸ்ட் நோ த ஜாப், அதான விஷயம். கம்பெனி விஷயத்துல டைரக்டர் போர்டு இருக்கு, ஆனா குடும்ப விஷயத்துல அதெல்லாம் மாமா முடிவு பண்ணுவாரு. இல்லனா சேகரன் முடிவு பண்ணுவாரு. எல்லாத்தையும் மறந்து அன்புக்காக இந்த குடும்பத்துல மறுபடியும் வந்து சேர்ந்தல்ல, எல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து. செக்ரட்டரி, நெக்ஸ்ட். லேபர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வந்திருக்கு. நான் இப்ப அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இப்போது உள்ள நிலவரப்படி ஹாய். என்ன பிரியா? ஹாய் பார்த்தி. அது சரி, பார்த்திபன் சொல்லிட்டு அப்படியே நிக்கிற. பேக் வாங்குறது, டீ குடிக்கிறது, கவனிக்கிறது, இப்படி சில விஷயங்கள் இருக்குல்ல. கவனிக்கணும் அவ்வளவுதானே. உள்ள வேலைக்காரி இருக்கா, அது கூப்பிடுறேன். சரி, முறைப்படி பார்த்தா நான் உனக்கு மாமா, என்ன கூட கவனிக்க மாட்டியா? வேற ஒரு முறை மாப்பிள கூட இங்க இருக்க, நீ வெறும் ஸ்டெப்னி தான். அதுல சீனியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்ன சீனியாரிட்டி இருக்கு? இவளுக்கு எல்லா விதத்திலயும் மேட்சா இருக்கிறது நான் தான். அறிவுக்கு அறிவு, அழகுக்கு அழகு. முட்டாள்தனம் இருக்கு, மடையம் வேற. 2 முறை மாப்பிளையே வந்துட்டீங்களா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? உன்னதான் சொல்ற. போடா, பெங்களூர்ல நீ கிளாஸ் கட் அடிச்சிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்திரியாம. அங்க யாரும் உன் லேட்டஸ்ட் முறை பொண்ணு? அதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். உன் லீல எல்லாம் பாம்பே வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பிரான்ச் பெங்களூர்ல ஒண்ணு இருக்கு. அங்க கேட்டா உன்னோட ஃபுல் டீடைல் எனக்கு கிடைக்கும். நில்லு. அங்க என்ன நடந்துச்சு? என்ன? ஒண்ணும் நடக்கல. சொல்லுடி, நீ என்ன பண்ணாங்க? என்ன பண்ண உனக்கு என்ன? தலையில இல்ல. நீ எப்படி என்ன அடிக்கலாம்? நீ ஏன் அடிச்சு வந்திருக்க? சொல்லு முதல்ல. நீ ஏன் அடிச்ச? என்னாச்சு? ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஏன் அழற? என்னாச்சு? நான் தான் அடிச்சேன். என்னது? அடிச்சியா? ஏன் அடிச்ச? அவளுக்கே தெரியும். சொல்லுங்க. எனக்கு தெரியாது. For more updates, like, comment, subscribe to our channel.